உலகெங்கும் வாழும் ரிஷபராசி நண்பர்களுக்கு கோடான கோடி வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிஷபராசியோட ஆடி மாச பலன்களை பார்க்கலாம். இந்த ஆடி மாசம் எப்ப பிறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற 17/7/2024 புதன்கிழமை அதிகாலையில இந்த ஆடி மாசம் பிறக்குதுங்க. அதிகாலையில் 5:30 மணிக்கு. சரிங்களாங்க. இந்த ஆடி மாசம் பொறுத்த அளவுக்கு ஜோதிட கட்டத்துல என்னென்ன கிரகம் எந்தெந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில பாத்தீங்கன்னா முதல் இடத்துல பாத்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கிறாங்க. 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்கிறாங்க. 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் அமைஞ்சிருக்காருங்க. 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் அமைஞ்சிருக்காருங்க. 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் அமர்ந்திருக்காருங்க. சரிங்களா. இதெல்லாம் வச்சு நம்ம இந்த மாசத்தோட பலன்கள் என்ன, இந்த ஆடி மாசத்தோட பலன்கள் என்ன எல்லாத்தையும் பார்க்கலாம். சரிங்களாங்க. நம்ம முதலாவதாக பார்க்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்துல அன்பர்களுக்கு தொழில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் தொழில் ஸ்தானம் பொறுத்த அளவுக்கு இந்த மாசம் ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல வாய்ப்புகள், புதிய புதிய தொழில புதிய புதிய வாய்ப்புகள் இது மாதிரி அனைத்தும் அமையறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி தொழில் விரிவாக்கம் பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த மாசத்துல கடன் படாம இருக்கிறத வச்சு தொழில் விரிவாக்கம் பண்ணா ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி தொழில் ரீதியா எடுத்துக்கிட்டீங்கன்னா தொழில பிசினஸ் ஃபர்ஸ்ட் சொன்னது பிசினஸ் பண்ணுறது. இப்ப ரெண்டாவது சொன்னா வேலைக்கு போறவங்களுக்கு. சரிங்களாங்க. வேலைக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாசம் பொறுத்தளவுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதை கரெக்டா நீங்க யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா. எந்த ஜாப்பா இருந்தாலும் அதை கரெக்டா நீங்க சேலரியோ கம்மியாவே இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஜாப்ல ஃபர்ஸ்ட் உள்ள நுழைஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகத பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஐட்டம்னா போதும், அதுக்கப்புறம் நாம சொல்றத சேலரி. ஓகேங்களா. அதனால காலேஜ் முடிச்சுட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஜாப் கிடைச்சா டப்புன்னு ஜாயின் பண்ணிருங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த மாசம் ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க. சரிங்களாங்க. அடுத்து நம்ம பார்க்கணும் உடல் ஸ்தானம். உடல் ஸ்தானத்துல பார்த்தோம்னாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த உடல் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் இந்த மாதம் பொறுத்தளவு. சரிங்களா. உடல்ல இருக்கிற பிரச்சனைகள் படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும். ஓகேங்களா. நீங்க கரெக்டான ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா போதுங்க, படிப்படியாக உடல் இருக்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாமே குறைஞ்சிட்டு வருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது திருமண வாழ்க்கை இந்த மாதம். ஓகேங்களா. ரிஷபராசியோட திருமண வாழ்க்கை. ஓகேங்களா. திருமண வாழ்க்கை பத்தி பார்க்கும்போது இந்த ஆடி மாசம் எப்படி இருக்கும்னாங்க, ஆடி மாசம் பொறுத்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நெருக்கம் அனைத்துமே உண்டாகுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஏதாச்சும் ஒரு 2 பேருக்கு ஏதாவது சண்டை வந்தாலுமே சரி சரின்னு சொல்லி தலையாட்டிட்டு போங்க. நீ அதை விட்டு நீங்க எதிர்த்து பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனைகள் ரொம்ப பெருசா பெரிய விதமான இது மாதிரிதான் ஆகுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த ரிஷப ராசிக்காரங்க பொறுத்த அளவுக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் பொறுமையாக முடிவெடுப்பது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டு வாழ்க்கையை தொலைச்சிக்காதீங்க, ஒப்பனை சொல்லப்போனா. சரிங்களாங்க. காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா முடிவெடுக்க முடியுமோ எடுங்க. முடிஞ்ச வரைக்கும் பெற்றோர் சம்மதத்துடன் முடிவெடுப்பது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா பொதுவாகவே கிராமம் இது மாதிரி வில்லேஜ் இது மாதிரி இடம் தாங்க ரொம்ப அதிகமா விரும்புவாங்க. சரிங்களாங்க. அதே மாதிரி இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு தன் குடும்பத்தை, இந்த ரிஷபராசி பிறந்தவங்க தன் குடும்பத்தை நிர்வாகம் படுத்தி மேல கொண்டுட்டு வருவாங்க. சரிங்களா. பெரும்பாலும் நீங்க பாருங்க, சுத்தி இருக்குங்க ரிஷபராசிக்காரங்க எல்லாமே பாருங்க, சின்ன வயசுல இருந்து இவங்க தான் குடும்பத்தை கஷ்டப்படுத்தி ஓரளவுக்கு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து தகப்பன் இருந்து என்னென்ன பண்ணுவாரோ அந்த ஸ்தானத்துல இருந்து இவங்க தான் குடும்பத்தை கஷ்டப்பட்டு மேல் நோக்கி கொண்டுட்டு வருவாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க பொறுத்தளவுக்கு. சரிங்களாங்க. அதே மாதிரி இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டமான திசை என்ன திசைன்னு பாத்தீங்கன்னா தெற்கு. சரிங்களாங்க. அதே மாதிரி இந்த ரிஷபராசிக்காரங்க வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாசம் வாங்கலாமா வேண்டாமான்னு பாத்தீங்கன்னா வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்த இந்த மாதம் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தள்ளி போடுவது ரொம்ப நல்லதுங்க. சரிங்களாங்க. அதே மாதிரி அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதம் பொறுத்தளவுக்கு ஆடி மாசத்துல இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு வெளிநாடு பிரயாணம் இது பார்க்கும்போது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் பொறுத்தளவுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல
கொஞ்சம் ஈஸியா சுலபமாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி சொத்து வாங்கறதுக்காக ரொம்ப நாள் எதிர்பார்க்கறங்க, கையில காசு வச்சிருக்குங்க, ஆனா சொத்து வாங்க முடியலங்க. கையில இப்போ சொத்து வாங்குறதுக்கு ஒரு 100% சொத்து வாங்கணும்னா கையில ஒரு 50% காசு இருக்குதுங்க. ஆனா எங்களால வந்து சொத்து வாங்கல. ஆனா சொத்து வர ரேட் பாத்தீங்கன்னா கம்மி ரேட்டா இருக்குங்க. ஆனா நான் வாங்கணும்னு நினைச்சும் போது வேற ஆள் வந்து வாங்கிட்டு போறாங்க. அது மாதிரி இந்த ரொம்ப காலமாக தட்டி தட்டி போயிட்டு இருங்க எல்லாத்துக்குமே இந்த மாதம் பொறுத்தவரைக்கும் சொத்துக்கள் எளிதில் அமைய வாய்ப்புகள் இருக்கு. அது கரெக்டா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி ஜாதகங்கிறது என்னதுங்க, நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி. சரிங்களாங்க? நம்ம முகத்துல என்ன ஏதாச்சும் பிரச்சனைக்கு இருக்கு கண்ணாடி பார்த்தா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அது மாதிரி ஜாதகங்கிறது 3 மாசத்துக்கு ஒரு டைம் புரட்டி பார்க்கறது ரொம்ப நல்லதுங்க. சரிங்களாங்க? அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, கடன் சார்ந்த விஷயங்கள் பொறுத்தளவுக்கு இந்த மாதம் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தள்ளி போடுவது ரொம்ப நல்லதுங்க. கடன் வாங்கி பிசினஸ் டெவலப் பண்றது, இது மாதிரி பண்றது எல்லாமே கொஞ்சம் இந்த மாதம் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தள்ளி போடுங்க. சரிங்களா? ஆக மொத்தத்தில் இந்த மாதம் பொறுத்தளவுக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கு. சரிங்களாங்க? அதே மாதிரி வாகனம் வாங்குற மாதிரி இருந்தாங்க, வாகனத்துக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்கணித ஜாதகம். வாகனத்தில் அதிர்ஷ்டம், மிக மிக அதிர்ஷ்டம், சோதனை, இது மாதிரி ஏகப்பட்ட ஜாதகங்கள் இருக்குதுங்க. அது நீங்க கரெக்டா என்னன்னு பார்த்து வாகனங்கள் கரெக்டா வந்து அமைச்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து வாகனத்தின் மூலமாக அதிக வருமானம் பெறுதுங்க. அதே மாதிரி வாகனத்தின் மூலமா உங்க குடும்ப ரீதியாகவும் அதிக வருமானம் பெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் அனைத்துமே இருக்குதுங்க. இதை கரெக்டா வந்து வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து டிராவல்ஸ் பிசினஸ் வச்சவங்களுக்கும் பொருந்தும், சுய வாகனம் வச்சவங்களுக்கும் இந்த விஷயம் வந்து பொருந்துங்க. ஓகேங்களாங்க? நன்றி, வணக்கம்.